வீட்டுல நிறைய பழம் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஏதோ ஆரஞ்சு பழம்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் தான் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன். அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாத, நாமளே ட்ரீட்மெண்ட் பண்றோம் அந்த பசங்களுக்கு. என்னது, நீங்களே ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்களா? நீங்க என்ன டாக்டருக்கா படிச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பாருங்க. வாய் ஃபுல்லா சொத்த பல்லா கிடக்குது, இருக்கிற சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாய் ஃபுல்லா சொத்த பல்லா வச்சுட்டு நான் பண்றேன் நீ பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி சரி இருங்க, நான் உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக. நீ போறியா? போ போ, சொல்லி அந்த பசங்களை அடிதான் வாங்க வைக்க போற. நான் போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறேன். பசங்களா, என்ன பசங்களா இப்படி பண்ணிட்டீங்க? அங்கிள் எனக்கு ஒன்றும் தெரியாது அங்கிள், இவ தான் சாப்பிட சொன்னா அதனால தான் சாப்பிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது தெரியுமா? ஐயோ, நான் எதுவுமே பண்ணல, நான் சும்மா எப்படி இருக்குன்னு தான் பார்க்க சொன்னேன். எனக்கு தான் தர சொன்னேன், அதுக்கு முன்னாடி அவளே சாப்பிட்டுட்டா. எப்படியோ போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் 4-5 ஊசி போட்டு உங்களை கூட்டு வர போறாங்க. அதை சொல்லதான் கலை போயிருக்கா உங்க அம்மா கிட்ட. சரி சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கிளம்பி போங்க, இல்லைன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது. சரியா? இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நல்ல பிள்ளையா இருக்கணும். நான் வரேன். ஐயோ பாரு, அந்த அங்கிள் வர பயன்படுத்திட்டு போறாரு. எனக்கு நிறைய ஊசி போட போறாங்க. போச்சு போ, எல்லாம் உன்னாலதான். எனக்கு ஊசி போடுறாங்கல்ல, நீயும் 2 ஊசி போட்டுக்கோ எனக்கு பதிலா. சரியா? ஏன்னா உன்னால் தானே எனக்கு ஆச்சு. இந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலையே. நான் வர வாசல் பெருக்கி கோலம் போடாம அப்படியே கிடக்கு. பொன்னி பொன்னி, எங்க போன பொன்னி? எவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கேன் நானு. பாரு, கொசுவா முக்கியது இந்த இடத்துல. சோ, மலேரியா சிக்கன் குனியா ஏதாவது வரப்போகுது. சீக்கிரம் வந்துரு பொன்னி. பொன்னி, இந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியலையே. அக்கா அக்கா, யார தேடிட்டு இருக்கீங்க நீங்க? நான் பொண்ணிய தேடிட்டு இருக்கேம்மா, ரொம்ப நேரமா ஆளை காணும். அக்கா, அததான் சொல்ல வந்தேன். பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டா, வயிற்று வலியில ரொம்ப அழுதுட்டு இருக்காக்கா. சீக்கிரமா வந்து என்னன்னு பாருங்களேன். என்ன சொல்ற நீ? அப்படியா? நான் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? சரிங்கக்கா, சீக்கிரம் வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், இல்லைன்னா ஏதாவது ஆயிட போகுது. அது வந்து அழகுக்கு வைக்கிற பழத்தை சாப்பிட்டுட்டாக்கா. வாங்க சீக்கிரம் வாங்கக்கா. என்னது, அழகுக்கு வைக்கிற பழமா? இந்த மாதிரி பழலாமா வைப்ப? எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி பழத்தெல்லாம் வளர்க்காதீங்க வளர்க்காதீங்கன்னு? குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதே. அம்மா வயிறு அழுவாதடி. உங்க அம்மா வந்தா என்ன தானே திட்டுவாங்க. அழுவாதடி. போ, உன்னால் தான் நான் அந்த பழம் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டே இருக்க மாட்டேன். ஐயோ வயிறு வலிக்குதே. அக்கா அக்கா, டோருக்கு பாருங்க பாப்பா, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா வயிறு வலி? இல்லாண்டி இப்ப ரொம்ப வலிக்குது. என்னது இப்பயும் ரொம்ப வலிக்குது? உங்க அம்மா வந்துட்டாங்க, ஒரு வாங்கக்கா, இங்கதான் இருக்கா பாருங்க. அச்சோ பொன்னி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணு கூட சேராதன்னா கேட்கவே மாட்டியா? பழத்தெல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு எந்த பழத்தடி அப்படி சாப்பிட்டேன்? அம்மா அம்மா, இந்த பொண்ணு தாம்மா சொல்லுச்சு இங்க நல்லா சூப்பரா இருக்கும்னு. நானும் ஆரஞ்சு பழம்னு நினைச்சேன்னு சாப்பிட்டேம்மா. நல்லாதாம்மா இருந்துச்சு, அதனால தான் நிறைய 4-5 பழம் சாப்பிட்டுட்டேன் தெரியுமா? ஆனா அது வந்து அழகுக்கு வளர்க்குற பழமா? இந்த ஆன்டி தான் சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க? அப்படியே அழகுக்கு வளர்க்குற பழமா அது? ஆமாங்க, கார்டன் அழகா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஏதோ டிஃப்ரெண்ட் பழம் இருந்துச்சு, அதை தான் வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன். இந்த பொண்ணு அதை சாப்பிட்ற பழம்னு நினைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா போல. நான் என்ன பண்றது சொல்லுங்க? என் வீட்டுக்காரரு கூப்பிட்டாருன்னு கார்டனை திறந்து வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. அச்சோ, ஏதோ சொல்றாங்களே, எனக்கு வர பயமா இருக்கு. சரி வாடி, ஹாஸ்பிட்டல் போலாம். அப்புறம் அந்த பழம் சொன்னாங்கல்ல, அந்த பழம் எங்க இருக்கு காமிங்க ஆன்டி. அது வரைக்கும் பாருங்க. எங்க இருக்கா? என்ன பழம் இது? என்னடி உள்ள ஏதோ வெள்ளை வெள்ளையா இருக்கு? ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு இருக்கியா? சரி சரி, இதையும் கையில எடுத்துக்கிறேன். அப்பதான் டாக்டர் கேட்டா சொல்ல முடியும் நீ எதை சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. எது நான் போய் ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க, என்னதான் திட்டுவாங்க. இந்த பொண்ணை கூட்டு போய் அவங்க அம்மாயிட்டே வந்து சொல்லிட்டு போறேன், இரு இந்த மாதிரிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கக்கா, லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு பாருங்கக்கா, நான் பின்னாடியே வரேன். சரிங்களா? இது பழத்தெல்லாம் என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு வரேன். நல்ல பழமா என்னன்னு தெரியல, டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிக்கோங்கக்கா. சீக்கிரமா கிளம்புங்க, டைம் ஆகுது பாருங்க. அவ வர அழுதுகிட்டே இருக்கா. ஆமா வாங்கம்மா, எனக்கு வர வயிறு வலிக்குது, போலாம். வா வா போலாம். என்ன பண்றது, ஹாஸ்பிட்டல் போய் தான் அவனுக்கு காசு இருக்குதோ இல்லையோ, உனக்கு வர வயிறு வலிக்குதே. சரி வா பாப்பா, பார்த்து வீட்டுக்கு போ, நான் வந்து உங்க அம்மா கிட்டயே சொல்றேன். நானும் போயிட்டு வரேன்டி, நான் அப்புறமா வந்து பாக்குறேன் உன்னை. அந்த பொண்ணுகிட்ட இதுக்கப்புறம் சேரவே கூடாது, அப்புறம் இப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அச்சோ, நல்ல வேலை நான் தப்பிச்சோம்ப்பா, இல்லைன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும். ஐயோ அம்மா வலிக்குதே. வாய மூடு, எங்க பார்த்தாலும் ஊர் சுத்திட்டு எதையோ கர்மத்தை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. வண்டி கூட எடுக்க ஆள் இல்லை. ஏன்பா வண்டி யாருமே இல்லையே, என்ன பண்றது இப்போ? எப்படி போறதுன்னே தெரியலையே. அழுவாதடி, அப்படியே நடப்பயணமா போயிடலாமா?
ஆமா ஆமா ரொம்ப வலிக்குதுமா, ரொம்ப வலிக்குதுன்னா யாரு கேட்டு போய் சாப்பிட்டேன்? அந்த பொண்ணு கூட சேராதனா கேட்டியா? ஆமா ஆமா ப்ளீஸ்மா ரொம்ப வலிக்குதுமா. இதோ இந்த கார்ல ஏத்து போட்டு தள்ளிட்டு போயிடுறேன், நான் உன்னை வெயிட் பண்ணு. இந்தா பார் இந்த கார்ல இப்படியே படுத்துக்கோ, அப்படியே உள்ள படுத்துக்கோன்னு. நான் அந்த வண்டியில எப்படியாவது உன்னை தள்ளிட்டு போயிடுறேன், அப்படியே தள்ளிட்டு. நான் பயப்படாத, பயப்படாதடி, பயப்படாத, பயப்படாத. அப்பா 2 நாளா ஜுரம். சார் சார், மேடம் வந்துட்டாங்களா? சாரா மேடமா தெரியல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். யாரா வந்துட்டாங்களா? நான் போய் பார்க்கலாமா? இப்போ யாருமே இல்ல. ஏமா மேடம் இன்னும் வரலம்மா, வரல, இன்னும் லேட் ஆகும், 5 மணிக்கு தான். நீங்க இப்பயே வரீங்களே? சரி சரி போய் உட்காருங்க, மேடம் வந்தோடனே உங்களுக்கு நான் குரல் கொடுக்குறேன். ஓ அப்படியா, சரிப்பா உட்காருறேன். 2 நாளா உடம்பு சரியில்லை, இப்பதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். ஆனா இப்ப மேடம் கூட இல்லையா, டாக்டர் எப்ப வருவாங்கன்னே தெரியல. ஏமா வாயில துணி வச்சுன்னு இரும்புமா, நீ விரும்புறது இது வரைக்கும் வருது. சரிப்பா வாயில வச்சுனே இரும்புறேன். என்னங்கண்ணா எல்லாரும் வந்துட்டாங்களா? சரி நான் உள்ள போறேன். அண்ணா அண்ணா என்ன கீழே போன் இருக்கு, நீங்க என்னமோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போன் எடுத்து வைங்கண்ணா, காலால மெரிச்சிட போறீங்க. சரி நான் உள்ள போய் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்களா? நான் போய் பாக்குறேன் அண்ணா. ஓகே மேடம், எல்லாம் கிளியரா இருக்கு, நீங்க போய் உட்கார்ந்த உடனே வந்துடுறது. இப்பயே வந்துட்டாங்க ஆளுங்கெல்லாம், சீக்கிரமா எல்லாரும் வந்துருவாங்க மேடம். சரிப்பா நான் இன்னைக்கு வர லேட். சரி ஓகே ஓகே, சீக்கிரமா உள்ள வந்துடு. அப்புறம் ஒரு 6 மணி போல ஒரு காஃபி மட்டும் சொல்லிடுப்பா. ஓகே மேடம். சரிம்மா சரிம்மா, மேடம் வந்துட்டாங்க, ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நீ உள்ள போலாம், சரியா? சரிங்க சார். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி அந்த அண்ணா எல்லாமே கிளியரா தான் பண்ணி வச்சிருக்காரு, எல்லாம் கிளியரா இருக்கு. சரி ஓகே அண்ணா, நீங்க வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எல்லாரையும் உள்ள அனுப்புங்க அண்ணா, நான் அதுக்குள்ள ரெடி ஆயிடுவேன். கோட் எங்க வச்சனே தெரியலையே, கோட்டையே காணோம், எந்த ட்ரால் எடுத்து வச்சிருக்காருன்னே தெரியல கோட்டை. அண்ணா கோட்டை எந்த ட்ரால் எடுத்து வச்சிருக்கீங்க? கோட்டை காணுமே, எங்குமே இல்ல கோட்டை. உங்க டிராயர் கீழே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அங்கதான் இருக்கு, ஒயிட் கலர்ல 2 கோட் வச்சிருக்கேன் மேடம். சரிங்க அண்ணா, நான் தேடிட்டு இருக்கேன், காணவே காணோம். இந்த அண்ணா எதுக்குள்ள வச்சிருக்காரு? ஒருவேளை இங்க வச்சிருப்பாரா? எங்க வச்சிருப்பாருனே தெரியலையே. பாப்பா வாடி, ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு. அண்ணா அண்ணா, சாமி சாமி, என் பாப்பாவுக்கு ரொம்ப வயிற்று வலிக்குது, ஏதோ கண்டதை சாப்பிட்டுட்டு இருக்கிறா, தயவு செய்து அவங்க கிட்ட கொஞ்சம் அனுப்புறீங்களா? டாக்டர் உள்ள இருக்காங்களா? பொறுமையா சொல்லுமா, சாருன்ற மோருன்ற, என்னதாமா உன் விஷயம் சொல்லுமா. அண்ணா என் பொண்ணு விளையாட இடத்துல போயிட்டு ஏதோ பழம் நினைச்சிட்டு ஏதோ விஷ பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறானா, ரொம்ப நேரமா அழுதுட்டு இருக்கா, வயிற்று வலின்னு. உங்களுக்கே கேக்குதா இல்லையா? பாருங்க என் பொண்ணு எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்கான்னு. டாக்டர் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் உள்ள விடுங்கண்ணா. டாக்டர் இப்பதான் வந்திருக்காங்க, ஒரு அம்மா உட்காந்துட்டு இருக்காங்க, உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏமா நானே என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, நான் கொஞ்சம் பாத்துக்கிட்டுமா? ஏமா சரி சரி பாத்துக்கோங்க, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நானே இரும்பிட்டே இருக்கிறேன், ஆனா என்னால முடியலம்மா, நீயே போய் பாத்துக்கோமா, நான் பாத்துக்கிறேன் அப்புறமா. அப்பாடி ரொம்ப புண்ணியமா போகும் உங்களுக்கு, டாக்டரை பாத்துட்டு இந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேட்டுக்கிறேன். சரி சரி அண்ணா உள்ள போலாமா? ஏமா ஒரு 2 நிமிஷம் இருமா, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன், மேடம் எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க உக்காந்தாங்களா இல்லையானே தெரியல. இவர் எங்க வச்சாருன்னே தெரியல, எவ்வளவு நேரம் என்ன தேட வச்சுட்டே இருக்காரு பாரு. ஹாஸ்பிட்டல் வந்தோம் அப்படின்னா கரெக்டாவே கிளீனாவே இல்ல, ஃபர்ஸ்ட் வார்டனை மாத்தணும். மேடம் மேடம், என்னப்பா எங்கப்பா வச்ச கோட்டை? காணவே காணோம் மேடம். அது இல்ல மேடம், ஒரு குழந்தை ஏதோ வயிற்றுல ஏதோ சாப்பிட்டுடுச்சா மேடம், ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, அது ஏதோ விஷம் போலாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க மேடம், வந்து உங்களை பாக்கட்டுங்களா? ஓ அப்படியா, சரி சரி ஓகே, சீக்கிரமா வர சொல்லு. நான் உட்கார, சீக்கிரமா வா, கோட்டு கூட அப்புறமா போட்டுக்கலாம். எங்க குழந்தை வேற ஏதோ சொல்றாங்களே, சீக்கிரமா வர சொல்லுப்பா, பெட் எல்லாம் கிளீனா தான் இருக்கு, சீக்கிரமா வர சொல்லு. ஓகே மேடம், போய் சொல்லிடுறேன் மேடம். உங்களை சீக்கிரமா உள்ள வர சொன்னாங்க பாருங்க மேடம், சீக்கிரமா உள்ள போங்க, அவங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, சீக்கிரமா உள்ள போங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க, கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காரு பர்த்டே விஷ் பண்ணணும்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாளைக்கு வீடியோல விஷ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.